ஸ்ரீ காசி காண்டம் யாத்திரை பரிக்கிரமம் ஏகாதசாயதனி யாத்ரா. 11 ஆயதனங்களை கொண்ட மற்றொரு யாத்திரை உள்ளது. அதை செய்ய வேண்டும். அக்னித்ர குண்டத்தில் விதிகளின்படி முறையாக நீராடிய பின்னர் பக்தர் அக்னித்ர பகவானை தரிசிக்க வேண்டும். பின்னர் அவர் உர்வசிஷத்திற்கும் பின்னர் நகுலீஸ்வரருக்கும் செல்ல வேண்டும். பின்னர் ஆஷாதீஷத்தையும் பாரபூதேஸ்வரரையும் தரிசித்த பின்னர் அதன் பிறகு லங்காலிஷத்தையும் திரிபுராண்டகத்தையும் தரிசித்த பின்னர் மனாக் பிரகாமேஸ்வரரையும் பிருத்திஷேத்திரத்திற்கும் செல்ல வேண்டும். அதன் பின்னர் அவர் மாதா லசேஸ்வரரையும் பின்னர் திலபர்ணேஸ்வரரையும் தரிசிக்க வேண்டும். 11 லிங்கங்களை கொண்ட இந்த யாத்திரையை விடாமுயற்சியுடன் செய்ய வேண்டும். 11 லிங்கங்கள் கொண்ட இந்த யாத்திரையை விடாமுயற்சியுடன் செய்ய வேண்டும். இந்த யாத்திரையை மேற்கொள்ளும் ஒரு மனிதன் ருத்ர நிலையை அடைவான். ஏகாதசாயதனி யாத்திரை பகுதி நிறைவடைந்தது.